கே. பாலச்சந்தருடைய ரசிகர் சங்கம் சார்பாக இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்கிற ஜோசப் விஜய் அவர்களை நாங்கள் நேரடியாக போய் பார்த்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் சார்பாக அவர் பார்த்து பேசி அவருக்கு முதலமைச்சர் ஆனதுக்கான ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் செலுத்தி இந்த அவார்டு ஃபங்க்ஷனை கேபி சாருடைய அவார்ட் ஃபங்க்ஷனை அவர் தலைமையில் நடத்துறதுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நன்றி. சார் குட் மார்னிங் சார். நீங்கள் தான் முடிப்போங்க. நாங்கள் அது நேற்று கூட நான் புஷ்பகாலம் பேசிட்டோம் ராஜேஷ் சார்லாம். இப்படி எடுத்துக்குவோம். What surprise, Mata. Welcome to the new president. கொஞ்சம் ஆங்கிலம் இருக்கு. நல்ல ஒரு விஷுவல் இது கொண்டு வருவார். அதுக்கு அவர் ஃபோட்டோ எடுத்துருவா. சார் ரெடி சார், ரெடி சார். மேம் இங்கே கூட முருகா. ஃப்ளெக்ஸ் போட்டுருமா? டக்குனு ரெடி பண்ணு.
வந்து என்னோடய தந்தை கே பாலச்சந்தர் அவர்களோட 96th பர்த் ஆனிவர்சரி ஜூலை 9th. இது எங்களோட வாழ்க்கையில் ஜூலை 9ங்கிறது எவ்ரி இயரே ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. அவர் இருக்கும்போதும் சரி, இப்போ அவர் மறைஞ்சு போய் இருக்கும்போதும் சரி, எங்களுக்கு அது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அவருடைய நினைவு, அவருடைய படங்கள் மூலம் மட்டும் இல்லாமல் அவரோட ஆளுமையை வந்து மறுபடியும் ஞாபகம் வச்சு பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டீம் இருக்குது. கே பாலச்சந்தர் ரசிகர் மன்றம் அப்படிங்கிற பேரில் அவங்க எல்லாரும் அவர் மேலே அபிமானம் வச்சு அவரை வந்து குருவாக நினச்சி ஏற்றுனவங்க எல்லாருமே அந்த ஒரு குழுவில் இருக்காங்க. எவ்ரி இயர் அவங்க வந்து அவரை பற்றி நினச்சி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ டாட்டர் நான் இந்த சமயத்தில் அவங்களுக்கெல்லாம் நன்றி கூறுவேன். தமிழ் கூறும் நல்லுலகத்தில் அவரோட படைப்புகள் மூலம் அவர் என்றென்றைக்குமே வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஸோ இந்த ஜூலை 9ங்கிறது சும்மா ஒரு அடையாளமான ஒரு நாள் மட்டும்தான். மற்றபடி நாங்கள் அவரை மறக்கிறதே கிடையாது. தேங்க்யூ மேடம். நிறைய படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க. சார் படம் ரீரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? சார் படம் ரீரிலீஸ் பண்ணணுன்னா, இப்போ ரீரிலீஸ் பண்ணுற படங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டிஸ்ட் படங்கள். ஸோ அவர் ஆர்டிஸ்ட்டாக யூஸ் பண்ணவங்க வளர்ந்து வரும் நிலையில் தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ரஜினி சாரோ கமலோ மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் ஆனப்புறம் அவர் படங்களில் நடிக்கலை. நினைத்தாலே இனிக்கும் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், கமல் ரஜினி சார் காம்பினேஷனில். அவருடைய படங்கள் வந்து சின்ன குடும்ப கண்டென்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை பற்றி எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் போகுமா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. ஒரு மாஸ் அப்பீல் இருக்கிற படங்கள் ரீரிலீஸுக்கு சரியாக இருக்குங்கிறது நினைக்கிறேன். நிறைய வாழ்க்கை வரலாறு படங்களை பண்ணுறாங்க. சாருடைய வாழ்க்கை வரலாறு படம் பண்ண வாய்ப்பு இருக்கா? அது ஒரு நல்ல ஐடியா தான், அதை பண்ணலாம். இப்போ வாழ்க்கை வரலாறு பண்ணும்பொழுது சம் ட்ராமா இருக்கணும். ஸோ அந்த ட்ராமா என்ன அவருடைய வாழ்க்கையிலேருந்து, ஸோ அது மற்றவங்களுக்கு என்ன மெசேஜ் அதுலேருந்து கிடைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பிக்கப் பண்ணிட்டோம்னா அவருடைய வாழ்க்கையை ஒரு அழகான சுயசரிதமாக எடுக்கலாம். சார் ப்ரொடக்ஷன் நிறைய படங்கள்லாம் பண்ணாங்க. திரும்ப படம் பண்ண வாய்ப்பு என்ன ப்ரொடக்ஷனில் படங்கள் நிறையா பண்ணாங்க ஆரம்பத்தில். ஆமாம், படங்கள் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஆரம்பத்தில் பண்ணாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2005 வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து ரசனை மாறி இருக்குது. அந்த ரசனையை ஸ்டடி பண்ணுறோம், ஓடிடிக்கு பண்ணுறோம். ஏன்னா அங்கே இன்னும் கொஞ்சம் சில சுதந்திரமாக செயல்பட முடியுது. ஸோ அதில் ஸ்டில் வி ஆர் ஆக்டிவ். ஓகே, வணக்கம். கவிதாலயா பாபு. சார்கிட்ட ஒரு 21 வருஷமாக உதவி கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பிஎஸ் லோகநாதன், ரகுநாத் ரெட்டி தான் என்னோடய குரு. அது இல்லாமல் ஜாதிமல்லி படத்தில் என்னை வந்து உதவி இயக்குனராக கே பாலச்சந்தர் சார் எனக்கு சரண் சார்கிட்ட இருந்து கிளாப்பு வாங்கி கொடுத்து நான் அதிலேருந்து அவர்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். ஸோ அவருடைய நினைவாக நான் அவருக்கு இருக்கும்போதே நான் கேட்டிருக்கேன், சார் உங்கள் பேரில் ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கலாமான்னு. ஒரு பார்வை பார்த்துட்டு சிரிச்சுட்டு உங்கள் வேலையை பாடுறா, கேமராமேன் ஆகிறத பாரு அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளை ஒரு 2014 நம்மளை மீறி தவறி இறந்துட்டாருன்னும் போது நாங்கள் அதுக்கப்புறம் பழனி, கண்ணப்பன், பூவிலுக்கு மோகன், எலியாஸ் எங்கள் டீமில் எல்லாரோட கலந்து பேசி கேபி சார் பேரில் ஒரு ரசிகர் சங்கம் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி சரின்னு சொல்ல வரும்போது நாங்கள் ராஜேஷ் சாரை போய் கன்சல்ட் பண்ணி அவரை பிரசிடெண்ட்டாக போட்டு மற்றவங்க எல்லோரும் டீமாக இருந்து ஒர்க் பண்ணி கே பாலச்சந்தர் சாருடைய மகள் புஷ்பா கந்தசாமிக்கிட்டேயும் மருமகன் கந்தசாமிக்கிட்டேயும் போய் கன்சல்ட் பண்ணி பேசி அவங்களுடைய உத்தரவாதத்தோடு தான் நான் கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணி ஒரு டீமாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி பண்ணோம். தொடர்ந்து நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கும் முதியோர் இல்லம், அனாதை இல்லத்துக்கெலாம் வருஷம் அவருடைய நினைவு நாள், பிறந்த நாளுக்கு தொடர்ந்து நாங்கள் அதை நடத்தி வந்துட்டுருக்கோம். இது இல்லாமல் இடையில் நாங்கள் வந்து கேபி சாருடைய பேரில் அவருடைய நினைவாக நாங்கள் ஒரு நூலகம் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு நினைவு ஒரு மண்டபம் ஒன்று அமைக்கணும். அவருடைய வாங்கின ஷீல்டு இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சு கேபி சாரை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். ரசிகர்கள், வருங்கால திரைப்பட இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அந்த கலையை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே இது மாதிரி இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சார், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்யராஜ் சார் இப்போ சமீபம் நம்மளை விட்டு இழந்திருக்கோம். அவங்கள எல்லாருமே அவங்களுடைய சாதனைகள்லாம் ஒரு இடமா கொண்டு வரணுங்கிறது நாங்கள் கலந்து பேசலாம். பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டண்ட் அசோசியேட் பார்த்திபன் சார்கிட்டெல்லாம் பேசலான்ட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எல்லாருமே நாங்கள் கேபி சார் பேர்லேயும் பாலச்சந்தர் சார் பேரில், பாரதி ராஜா சார் பேரில், பாக்யராஜ் சார் பேரில் எல்லாமே நாங்கள் தொடர்ந்து கலை இலக்கியத்தில், கலை உலகத்தில் யாருமே மறக்காத அளவுக்கு என்ன செய்யணுமோ வரக்கூடிய ஜென்ரேஷன்
திரைப்பட இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர் எல்லாருக்குமே ஒரு பாடமாக இருக்கணும். அவங்களுடைய படைப்புகள் பார்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். புதுமைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு எக்யூப்மெண்ட்லலாம். அதெல்லாம் அவங்களுடைய காலத்தில் அதெல்லாம் இல்லை. இப்போ அதெல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வரலான்னு இருக்கோம். சமீபமாக எங்களுடைய முன்னால் இருந்த எங்கள் கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய தலைவர் கலைமாமணி நடிகர் ராஜேஷ் அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்கள் சங்கத்தில் ஒரு நிர்வாகத்தை ஒரு தலைவராக கொண்டு வரணும்னு நினச்சோம். அதேமாரி பழனி, டிபி கஜேந்திரன் சார், கராத்தே உசேனி, கண்ணப்பன் இவங்கெல்லாம் காலமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் தொடர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புதுசாக ஒரு தலைவரை நியமித்து மர்மதேசம் சீரியலில் ரொம்ப புகழ்பெற்ற நாகா அவர்கள் திரைப்படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவரும் பாலச்சந்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்குனர். எங்கள் டீம்லேயே நாங்கள் ஒரு இயக்குனரை உருவாக்கணும், கொண்டு வரணும்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் பேசி, நான், பூவுலகம் மோகன், எலியாஸ் எல்லோரும் பேசி நாங்கள் அவர் இப்போது இந்த ஒரு 6ஆம் தேதியிலேருந்து அவரை நாங்கள் கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்துக்கு தலைவராக கொண்டு வந்திருக்கோம். பூவுலகம் மோகன் சார் வந்து துணைத் தலைவராகவும், ஸ்டில்ஸ் ரவி அவர்களை துணைத் தலைவராகவும், நான் பொதுச் செயலாளராகவும், ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் அவர் வந்து இணைச் செயலாளராகவும், ரகுநாத் ரெட்டி சார் சீனியர் கேமராமேன் என்னுடைய குருநாதர் அவர் செயற்குழு உறுப்பினராக சீனியாரிட்டி பிரகாரம் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கிடையில் செலக்ட் குமார் கேபி சாருடைய நெருங்கிய நண்பர். அவர் தொடர்ந்து அவர் மறைவுக்கு அப்புறம் எங்களோட பயணிச்சிட்டு இருக்காரு. அவரையும் நாங்கள் வந்து செயற்குழு உறுப்பினராக சேர்த்துருக்கோம். இளைய கட்டபொம்மன் அவர் ஒரு அட்வொகேட். அவர் கேபி சாருடைய ரசிகர். நானும் இந்த அமைப்பில் வந்து சேரணும்னு சொன்னார். அவரையும் சேர்த்துருக்கோம். நடிகர் எங்களுடைய கேபி சாருடைய படங்களில் மாஸ்டர் கணேஷ் நடிச்சிருக்காரு. ஆர்த்தி மேடம் நடிச்சதில் அவங்க 2 பேர் கணவன் மனைவி. அவங்க 2 பேரையும் இதில் வந்து அமைப்பில் சேர்த்துருக்கோம். கணேஷை வந்து செயற்குழு உறுப்பினராகவும் கௌரவ ஆலோசகராக ஆர்த்தி மேடம் வச்சுருக்காங்க. சைலஜா மேடம் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர் அவங்களையும் கொண்டு வந்திருக்கோம். இதை விட இந்த 11 வருஷத்துக்கு அப்புறம் எங்களோடு தொடர்ந்து பயணித்த கே. பாலச்சந்தருடைய மகள் புஷ்பா கந்தசாமி அவர்களும் மருமகன் கந்தசாமி அவர்களும் இந்த வருடத்திலிருந்து இந்த நிமிஷம் இந்த 96வது பிறந்த நாளிலிருந்து கே. பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர்களாக அவங்க 2 பேரும் உள்ளே வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு அது கே. பாலச்சந்தருக்கு எல்லாத்தையும் பொருளாளராக இருந்து செயல்படுற முக்கியமான நபரை சொல்லிட்டு எல்லாருக்குமே சேர்த்து நாங்கள் இது பண்ணோம். அவங்க வர்றது எங்கள் எல்லாருக்குமே பெருமையாக இருக்குது. இதுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து, அதாவது நான் சொல்கிறதுனா மின்பிம்பங்கள் ஆரம்பித்த காலத்திலேருந்து கேபி சாருடைய சன் கைலாஷோடைய மிகப்பெரிய நெருங்கிய நண்பர் எலியாஸ், முகமது எலியாஸு, அவர் தொடர்ந்து இதில் பொருளாளராக இருந்துகிட்டு இருக்கார். இந்த சங்கத்தினுடைய நிர்வாகத்தை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எலியாஸுக்கிட்டையும் பூவுலகம் மோகன்ட்டையும் கலந்து பேசி தான் ஒரு செக்ரட்டரியாக நாங்கள் தலைவர் இப்போது ராஜேஷ் சார் இருக்கும்போது ராஜேஷ் சார்கிட்ட கலந்து பேசி தான் பண்ணோம். இங்கே வந்து தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், மற்ற செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே தொடர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி மீட் பண்ணலன்னா கூட ஃபோன் வழியாக பேசி தான் எந்த ஒரு பல பேருடைய கருத்தை வாங்கி ஒரு கருத்தாக நாங்கள் முடிவு பண்ணி தான் எல்லா நினைவு தினமும் பிறந்தநாள் தினமும் அன்னதானம், முதியோர் இல்லம், பொதுமக்களுக்கு அன்னதானம் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். 96வது பிறந்த நாளை முன்னிட்டு ஐயாவுக்கு இந்த தடவை டி நகர் தாமஸ் ரோட்டில் பொதுமக்களுக்கு 500 பேருக்கு அன்னதானம் வழங்குகிறோம். இது தொடர்ந்து நாங்கள் செய்வோம். தொடர்ந்து நாங்கள் கேபி சாருடைய ரசிகர் சங்கம் சார்பாக இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். நினைவு சின்னம் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கோம். சிறந்த இயக்குனர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளருங்கிற ஒரு போட்டி மாரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி பண்ணி அதில் கேபி சாருடைய விருது கொடுக்குறதுங்கிறது பண்ணியிருக்கோம். போன வருஷம் நாங்கள் ராஜேஷ் சாருடைய தலைமையில் துபாயில் பண்ணுறதா இருந்தது. இயக்குனர் கே. பாலச்சந்தர் சார் பேரில் நம்ம வந்து கௌரவ விருதும் ஆமாம் கௌரவ விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிறப்பு விருது கொடுக்குறதா இருந்தோம். அவர் மறைவினால் நாங்கள் அதை தடுத்து நின்று போச்சு. இந்த தடவை நாகா சாருடைய தலைமையில் எங்கள் டீம் எல்லோரும் உட்காந்து பேசி புஷ்பா கந்தசாமி,
கந்தசாமி இவங்களோடலாம் கலந்து பேசி இந்த தடவை நாங்கள் கேபி சார் பேரில் அவார்ட் ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த கே பாலச்சந்தருடைய ரசிகர் சங்கம் சார்பாக இப்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்திருக்கிற ஜோசப் விஜய் அவர்களை நாங்கள் நேரடியாக போய் பார்த்து பாலச்சந்தர் ரசிகர் சங்கம் சார்பாக அவர் பார்த்து பேசி அவருக்கு முதலமைச்சர் ஆனதுக்கான ஒரு கௌரவத்தையும் மரியாதையும் செலுத்தி இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை கேபி சாருடைய அவார்ட் ஃபங்க்ஷனை அவர் தலைமையில் நடத்துறதுக்கும் நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். இது நல்லபடியாக நடக்கணும்னு நாங்கள் ஆண்டவனை வேண்டிக்கிறோம். நன்றி. ஓகே. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணுங்க. சென்டர் பண்ணிக்க போகும்போது ஈவன் ஓகே. அதிகமாக சார் கொஞ்சம் பேக் சார் மோகன் இப்படியோ இப்படியோ இந்த பக்கம் வந்துருங்க. இருங்க அண்ணா ராஜ்குமார் சார் நாங்கள் சார் சார் போட்டு என்ன சரிங்க. செலக்ட் ಮಾಡಿ சார் வாங்க அன்புராஜ்னு சொல்லி கேமராமேன் ராபர்ட் ராஜ்சேகர் இருக்காருல்ல அவரோட தமிழ்நாடு கேமராமேன் யூனியன் பிரசிடென்ட். மேடம் வாங்க மேடம் அப்புறம் அங்கே பரப்பு சார் இங்கே பாருங்க சார். சார் ரெடி சார் இங்கே பாருங்க சார். பாலா நீ நிற்கிற இடம் தான் கரெக்டு. சார் ரெடி சார் ரெடி சார் கேமரா பாருங்க. நீங்கள் உங்களோட லெஃப்ட் கொஞ்சம் வாங்கல, நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற சார் நீங்கள் தான் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க, உங்கள் லெஃப்ட் வாங்க. இல்லை சார் இப்போ வாங்க சரி சாரு சலமா அப்புறம் அவங்க நம்பர் கொடுங்க. முருகா அதில் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சமாச்சாரம். சார் சார் இனிமேலும் பல வெற்றிகளுக்கு இந்த போஸ்டோட தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாருக்குமே. வணக்கம். நான் 123வது வார்டு கவுன்சிலர். இன்றைய தினத்தில் அவரோட பிறந்த நாள். மன்றத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தீர்மானம் கொண்டு வர்றதுக்கும் அதை வரவேற்று பேசுகிறதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு வளைவு ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயர் கோயிலுக்கிட்ட அந்த வளைவுக்கு ஒரு போர்டு வைக்க முடிஞ்சிருக்கு. அது இப்போ என்னோடய வார்டுக்கு கொண்டு வந்தது மிகப்பெரிய பெருமையாக அவரோட
கலை வடிவம், அவரோட டைரக்ஷன், இப்படி பல விஷயங்கள் வந்து பல பேரை உருவாக்கியதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து அவரை நாம் நினைவு கூர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது நம்ம வார்டுக்குள்ளே எல்லாமே பண்ண முடியுது. இப்போ கமல் ஆஃபீஸும் நம்ம வார்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஒரு பெருமையாக தான் இருக்குது. அது அவரோட பிறந்த நாளில் அவரை நினைவு கூர்றது மிகப்பெரிய விஷயமாக தான் நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறது. மேடம் அங்கே சிலை வைக்க வாய்ப்பு இருக்கா மேடம்? அங்கே சிலை வைக்கிறதுக்கு அதுக்கு ஜோன்லேயோ இல்லை மன்றத்துலேயோ தீர்மானம் இன்னும் எனக்கு ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே வாய்ப்பு இருக்கான்னு நான் பார்க்குறேன். வாய்ப்பு இருக்கான்னு பார்க்குறேன். ஏன்னா ஒரு 1 இயர் இருக்குன்னா நான் வந்து கொஞ்சம் உத்தரவாதமாக சொல்லிட முடியும். இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, லெட்டர் கொடுக்க முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு நெருங்கிய நண்பர், எனக்கு பெரிய நண்பர். அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கேன். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. கேபி சார் அவருடைய இன்றைக்கி இந்த பர்த்டே ஆனிவர்சரியில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம், இந்த சங்கம் வந்து வருஷா வருஷம் என்னுடைய ஆசான் கேபி சாருடைய பர்த் ஆனிவர்சரி அண்ட் ஹிஸ் டெத் ஆனிவர்சரி, இது ரெண்டுமே முக்கியமாக அண்டு பல சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் இந்த கே பாலச்சந்தர் ரசிகர்கள் சங்கம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் முக்கியமான ஒரு நாளாக கருதி அன்னைக்கு வந்து அது வெளி உலகத்துக்கு இந்த கேபி சார் இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காகவே இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்தில் வந்து ராஜேஷ் சார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார் இத்தனை வருஷமாக. அவருடைய மறைவிற்கு பிறகு அந்த இடத்துக்கு வந்து எனக்கு என்னுடைய ஆசான் கேபி சார் வந்து இஸ் எ வெரி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. ஸோ அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக தான் அந்த இடத்துல வந்து ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அது விஷயமாக நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசணும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சங்கத்துக்கு பிரசிடெண்ட்டாக இருக்கிறது அப்படின்னால் எல்லாருக்கிட்டையுமே அந்த டேலண்ட்டு பர்ஃபெக்ஷன் நிறைய பேர்கிட்ட இருக்கும். ஆனால் இந்த சங்கத்துக்கு அவங்களால எந்த அளவுக்கு தே கேன் கான்ட்ரிபியூட் தர் டைம்னு ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தில் நாங்கள் வெயிட் பண்ணதில் இப்போ வந்து நாகா சார் வந்து இப்போது கே பாலச்சந்தர் ரசிகர் சங்கத்துக்கு வந்து தலைவராக இருக்கார். அண்டு ட்ரெஷரர் வந்து எலியாஸ் வந்து கேபி சாருடைய சன் கைலாசம் சாருடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட். அவர் முதல்லேருந்தே ட்ரெஷரராக இருக்கார். அண்டு கவிதாலயா பாபு, கேமராமேன் பாபு வந்து வருஷ கணக்காகவே கேபி சாரோடவே நிறைய ஒர்க் பண்ணுது. ஸோ பாபு தான் வந்து இப்போது செக்ரட்டரியாக இருக்கார். நான் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டு அண்ட் அவர் கமிட்டி மெம்பர்ஸ் ஆர் தேர். நாங்கள் எல்லாருமே அந்த கேபி சார் விஷயத்தில் வந்துட்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபி சார் பேரில் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்க, சினிமா மட்டும் கிடையாது, டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு ஜூரி ஃபார்ம் பண்ணி சின்சியராக ஒர்க் பண்ணி யார் அதில் டேலண்டட் பர்சனோ அவங்களுக்கு கேபி சார் பேரில் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிளானில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, கேபி சார் இன்வால்வ் ஆன அவருடைய படங்களில் வெளியில் அங்கங்கே எப்படி நம்ம வந்து அதை போடணும், ஃப்ரீயாக போட்டு காட்டுறதுக்கு என்னென்ன வழி, இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தவிர எங்களுடைய அந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் இருக்குது, ஐ டொனேஷன் கேம்ப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் அங்கங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாமே கேபி சாருடைய ஆசீர்வாதத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. மேலும் மேலும் கேபி சாருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வரணும். அவர் டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணியிருக்காரோ, எதனால் அப்படி பண்ணார், அது பிஹைண்ட் தட் அவர் ஒரு சாங் ஷூட் பண்ணுறாருன்னா அந்த சாங் ஷூட் பண்ணுறதுல அந்த கதைக்கும் அதுக்கும் ஏன்னா சாங்லேயே அவர் ஒரு கதை சொல்வார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆனோம், இந்த ஜெனரேஷனுக்கும் வருங்கால ஜெனரேஷனுக்கும். அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் ரொம்ப மும்முரமாக அது விஷயமாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் எல்லா நாளும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். கேபி சாருடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்கணும். இந்த நேரத்தில் நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இயக்குனர் சிகரம் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டது நிறைய. அவர்கிட்டருந்து அவருக்கு ஒரு சினிமோட்டோகிராஃபராக ஒரு ஃபுல் சீரியல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ கற்றுக்கிட்டது தான் வந்து நான் பின்னாடி நான் இயக்கும்போது அப்ளை பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு குரூப்பு ஒரு ரசிகர் மன்றம் அப்படின்னு வைக்கும்போது லைக்கணும், அதில் வந்து ஒரு அவருடைய ஒர்க்கை இன்னும் ஸ்டடி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இதை பார்க்குறேன். இந்த ரசிகர் மன்றத்தில் இப்போதைக்கு
என்னை தலைவராக போட்டிருக்காங்க. அது வந்து எவ்வளோ பெரிய பொறுப்புன்றது இப்போ தான் புரியுது. இங்கே வரும்போது தான் அவர் முன்னாடி நிற்கும்போது ஒரே கையெல்லாம் உதறுது. ஏன்னா ஒரு ஒரு நான் இன்ஸ்டிடியூட்டில் படித்ததுக்கும் இவர்கிட்ட படித்ததுக்கும் வந்து மிகப்பெரிய வித்தியாசம். எனக்கு பின்னாடி வந்து நான் என்னுடைய வேலைகளுக்கெல்லாம் வந்து உதவினது இன்ஸ்டிடியூட்டில் படித்ததுன்றதை விட இவர்கிட்ட கற்றுக்கிட்டது. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு. அவருடைய இந்த 96வது பிறந்த நாள் கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி.